வணக்கம்ண்ணே. ஆனா தங்கள் பேர் என்ன? காளிராஜ்ண்ணே. ஆனா நம்ம பண்ணை எங்க அமைஞ்சிருக்கு? தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் பக்கத்துல அமைஞ்சிருக்கு நான் பண்ணேன். ஓகே, நம்ம பண்ணையோட நேம் எஸ்டி டைரி ஃபார்ம்ண்ணே. எஸ்டி டைரி ஃபார்ம். நம்மட என்ன விதமான மாடுகள் இருக்குண்ணே? நம்ம ஹெச்எப் கிராஸ், ஓகே, ஜெர்சி கிராஸ், ஓகே, நாட்டு மாடு கிராஸ், கண்ணுட்டி எல்லாமே இருக்குண்ணே. எல்லாமே இருக்கு. எத்தனை ஆயிரத்து மாடுகள் நம்மகிட்ட இருக்கு? மாடு தலையத்து மாடு 2000 மாடு மட்டும்தான். ஓகே, 3000 மாடு ரேர் தான். ஓகே ஓகே. 3000 மாடுன்னா போன் போட்டு கேட்டு 3000 மாடு கிடக்கான்னு கேட்டு வரணும்ண்ணே. தலையத்து மாடு 2000 மாடு எப்போ வந்தாலும் மாடு பார்த்து எப்போனாலும் பாத்துக்கலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் மாடை பத்தி பாக்கலாம். நம்ம பார்க்க போறதுன்னா முத மாடு தலையத்து 2 பல்லு தான். தலையத்து 2 பல்லு தான். நல்ல பருங்குட்டு மாடுண்ணே. பருவட்டான மாடுண்ணே. நல்ல பருங்குட்டு மாடு. நல்ல கருப்பு அதிகமா இருக்குண்ணே. நல்ல கம்மியா இருக்கு. ஓகே ஓகே. நல்ல எந்த கிளைமேட்லாம் அடாப்ட் ஆகிடுமே. 24 நேரமும் காட்டு மேய்ச்சலுக்கு ஏத்த மாடு. 24 மணி காட்டு மேய்ச்சலுக்கு ஏத்த மாடுண்ணே. ஓகேண்ணே. எப்பனாலும் வரும்போது பாத்துனா காட்டு மேய்ச்சலுக்கு நம்ம தொழுவ சுத்தியே காட்டு மேய்ச்சல் பார்த்தே எடுத்துக்கலாம். நம்ம பார்த்தே எடுத்துக்கலாம். ஆமா, மடி ஜம்முன்னு இருக்கணும். மடி நல்ல மடி. இன்னும் 1 வாரம் டயர் இருக்குண்ணே. 1 வாரம் டயர். இன்னும் 1 வாரம் டயர் இருக்கு. இன்னும் இவ்வளவு தோல் லூஸ் இருக்குண்ணே. தோல் லூஸ் இருக்குண்ணே. இன்னும் நல்ல 1 வாரம் டயர் இருக்குண்ணே. ஓகே ஓகே ஓகே. இன்னும் நல்ல 2 எல்லாம் சில மாடு பாத்தீங்கன்னா சில எல்லாம் காம்பளே கை வைக்க தலையத்து மாடி ரொம்ப கூச்சமா இருக்கும். நம்மகிட்ட நல்ல தடையை கொடுத்து நல்லா குளிப்பாட்டி அப்படின்னா நல்ல காம்பல கை வச்சு பழக்கமாயிரோனே. நல்ல மடி கூச்சம் எதுவுமே கிடையாது. நல்ல தலையத்திலே பாத்தீங்கன்னா நல்ல காமன் இல்ல. நல்ல காமன் கருங்காம வெள்ளேடி கொம்பு கருங்காம நல்ல மாடு கறக்கக்கூடிய மண்ணு. நம்ம எல்லாரும் பிடிக்கும் மாடு. ஏன்னா 1 வாரம் டயர். 1 வாரம் பிடிக்கும். ஆமா, நம்ம எல்லா வீடியோலயுமே சொல்லிருக்கோம். நல்ல வெள்ளேடி கொம்புல கருங்காமல இருக்க மாடு நல்ல கறவை இருக்கு. எல்லா வீடியோலயுமே சொல்லிருக்கோம். நல்லா இருக்கு. கறவை நல்லா இருக்கு. கறவை நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அப்படிதானே? நல்ல குணமா நல்லா இருக்கு. நல்ல குணம்ல யாரும் பொம்பளையால யாருனாலும் பிடிச்சுக்கலாம்னே. பெண்கள் யாருனாலும் பிடிச்சுக்கலாம். எந்த தலையத்து மாடு ஒண்ணும் எதுவுமே பயப்பட வேண்டாம். இது எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் அந்த மாடை? இப்ப தலையத்து மாடு ஒரு 2 பல்லுனால ஒரு 10 வருஷம் கவலைப்பட வேண்டாம். 10 வருஷம் மாடு மாத்த வேண்டாம். எந்த பிரச்சனையும் வராது தலையத்து மாடுனால. கால்சியம் பற்றாக்குறை எதுவுமே வராது. நல்லா பாத்தீங்கன்னா நல்ல வெள்ளேடி கொம்புல நல்ல கிளி கொம்புன மாடு. கிளி கொம்புல இருக்கு. வெள்ளேடி கொம்புல நல்ல கிளி கொம்புன மாடு. கிளி கொம்புல இருக்கு. ஓகே ஓகே. 2 பல்லு நல்ல தலையத்து மாடு. 4 கால் வெள்ளனை. நல்ல கால்கை ஊக்கத்துல இருக்கு. நம்ம நல்ல கால்கை ஊக்கத்துல இருக்கு. ஆமா, பாத்தீங்கன்னா நல்லா 24 நேரம் காட்டு மேய்ச்சல் மேய்ஞ்சனால நல்ல எந்த கிளைமேட்டாலும் அடாப்ட் ஆகிக்கும். நல்லா சுழிய பாத்தீங்கன்னா ஒரே சுழிதான். ராஜா சுழிதான். ராஜா சுழிதான் இருக்கு. ஆமா, நல்ல மிஷின் கரைக்குனாலும் சரி கை கரைக்குனாலும் சரி ஏத்த மாடு. சரி, ஓகே. நல்லா பாத்தீங்கன்னா நல்ல வால் இறக்கணும். நல்ல மடி நல்ல மடி ஜம்மன் இருக்கு. இன்னும் 1 வாரம் ஆகும். 1 வாரம் பிடிக்கும். சரி, 1 வாரம் போது நல்ல மடி சேர்த்து இவ்வளவு சுருக்கு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அடுத்த மாடை பத்தி சொல்லுங்கண்ணே. 2வது மாடு. ஓகேண்ணே. நல்ல ஜெர்சில ஒரு பியூர் மோட்டி. ஆமா, சுட்டதா அப்படின்னா இது இல்ல, பியூர் மோட்டி தான். கொம்பு சுட்டதா இல்ல, பியூர் மோட்டி தான். நல்ல நெத்தி சுட்டில மாடு. பாத்தீங்கன்னா நல்ல பருவட்டு மாடு தான். பருவட்டு மாடான மாடுண்ணே. 2006 பல்லு. கடமுளப்பு பல்லு. கடமுளப்பு. ஆமாண்ணே. கடமுளப்பு தான். கடமுளைப்பு அப்படிதானே? ஆமா, இப்ப தான் கடமுளைப்பு. சரி, ஓகே. நல்லா பாத்தீங்கன்னா இதுவும் சரி காட்டு மேய்ச்சலுக்கு ஏத்த மாடு. காட்டு மேய்ச்சலுக்கு ஏத்த மாடு. ஆமா. இது எத்தனை நாள் பிடிக்கணும்? மாடு ஏன்னா ஒரு 20 நாள் டயம் இருக்கு. 20 நாள் டயம் இருக்கு. ஆமா, பை சுருக்கு இருக்கணும். ஆமா, நான் இவ்வளவு சுருக்கு இருக்கு. இவ்வளவு சுருக்கு இருக்கணும். ஆமா. சரி, ஓகே. பாத்தீங்கன்னா நல்ல கறவை உள்ள மாடு. நல்ல கறவை இருக்கு மாடுண்ணே. நம்ம தெரிஞ்ச இடத்துல வாங்கின மாடு. நல்ல கறவை உள்ள மாடு. நல்ல மிஷின் கரைக்கணும் சரி கை கரைக்கணும் சரி. நல்ல பருந்தூரி பருந்தூரி தானே. காம்பு நல்ல நீளம் இருக்கு. காம்பு நல்ல நீளம். தூரியும் பருந்தூரி தானே. நல்ல பியூர் ஜெர்சி மாடு. பியூர் ஜெர்சி. ஃபேட்ல எப்படி இருக்கு? இதுல ஃபேட் எஸ்என்எஃப் அருமையா இருக்கு. ஃபேட் எஸ்என்எஃப் கவலையே விட வேண்டாம். பாத்தீங்கன்னா நல்ல பியூர் ஜெர்சினா எப்படி சொல்ல முடியுமா? கண்ணு இமைய கூட பாருங்க. கண்ணு இம கூட செவலையா இருக்கும். உள்ளே பாருங்க செவலையா தான் இருக்கும். பியூர் ஜெர்சி. பியூர் ஜெர்சி. ஆமாண்ணே. ஓகே. யாருன்னா அருமையான மாடு. ஒரு மோட்டி டைப் முக்காசி விரும்புறாங்கன்னா நல்ல கறவே இருக்கும். அது மட்டும் பிரச்சனை இல்லாம பெண்கள் யாருன்னாலும் அவுக்குறாங்க. மாடு கொம்பு இருக்க மாடு புதுசா வளர்க்கவங்க கொம்பு இருக்க மாட நினைச்சுங்க முட்டுமோ அப்படின்னு பயப்படுவாங்க. இது நினைச்சுக்கோங்களேன், கொம்பு இல்ல நல்லா பியூர் மோட்டினால எந்த பயமும் இருக்காங்க. நல்லா கறவே இருக்கும். யாருனாலும் பெண்கள் யாருனாலும் வளர்க்க இருக்கும். அருமையான மண்ணு. சின்ன பிள்ளை அவுத்து கட்டினாலும் பயப்படாது. பயப்படாம அவுத்து கட்டலாம். ஓகே ஓகே. ஏன்னா சொல்ல பூசா வளர்க்கவங்க மாடு வளர்க்கவங்க கொம்ப பாத்தீங்கன்னா சின்ன கொம்பா இருந்தாலும் சரி ஐயோ முட்டுமா லைட்டா தலை தண்ணி அடிக்கும் போது ஈ கடிக்கும் போது லைட்டா தலையாட்டும். சரி பாயுமா அப்படின்னு பயப்பாங்க. இதுனா அப்படி இல்லைன்னு பயப்பட கொம்பு இல்ல மோட்டி டைப்னால ஒரு சின்ன பிள்ளை கூட அவுத்து கட்ட நல்லா இருக்கும். ஆமாண்ணே. 2004 ஒரு 10 வருஷம் கவலைப்பட வேண்டாம். எஸ்என்எஃப் எல்லாமே அருமையா இருக்கும். ஏன்னா ஜெர்சி பியூர் ஜெர்சினால எஸ்என்எஃப் எல்லாமே அருமையா இருக்கும். நல்ல வால் இறக்கம்.
இவ்வளவு லூஸ் இருக்குண்ணே. இவ்வளவு லூஸ் இருக்கு. ஆமா இவ்வளவு லூஸ் இருக்கு. 20 நாள் இருக்கும்போது நல்லா பை எடுக்கும்ண்ணே. இன்னும் பை வைக்கும். இன்னும் பை வைக்கும். ஓகேண்ணே. நல்ல கறவையில ஒரு தேரத்துக்கு போனதுல ஒரு 8 லிட்டர் கறந்தேன். ஒரு தேரத்துக்கு 8 லிட்டர் 8 லிட்டர் கறந்த மாடு. ஆமாண்ணே. ஓகே 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 ஓகே. நம்ம ஒரு 2000 மாடுனால ஒரு 10 வருஷம் கவலைப்பட வேண்டாமா. ஓகேண்ணே. கால்சியம் பற்றாக்குறை எதுவுமே வராது. ஓகேண்ணே. அடுத்த மாடை பத்தி சொல்லுங்க. அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது 3வது மாடுண்ணே. 3வது மாடு. ஆமாண்ணே. ஓகேண்ணே. பாத்தீங்கன்னா பார்க்க எல்லாரும் சொல்லுவாங்க 3வது மாடு. 3வது பார்வையில 3வது. ஆனா 2வது மாடு. 2வது மாடு. ஆமாண்ணே. இது ஒரு கண் மாடு. காலில தான் கண்ணு போட்டு. காலில தான் கண்ணு இருக்கு. ஆமாண்ணே. என்ன கண்ணு இருக்குண்ணே? கண்ணு கிடேரி கண்ணு. கிடாரி கண்ணு. ஆமாண்ணே. ஓகே. உங்களுக்கு இப்ப பார்க்கும்போது ஒரு 10 மாடு என்ன இருக்குன்னா 8 மாடு காலங்க தான். 2 மாடு தான் கிடேரி கண்ணு. இது கிடாரி கண்ணு. இது கிடேரி கண்ணு மாடுண்ணே. நல்லா அருமையான கிடாரி கண்ணு. அருமையான கிடேரி கண்ணு. மாடுக்கு நல்ல இதே மாட்டே மாதிரி தான் கண்ணு. நல்ல செவல தானே? நல்ல செவல தான். ஓகே ஓகே ஓகே. செவல மாடுனால நம்ம ஃபேட்டுக்கு பயம். ஃபேட் எஸ்என்எஃப் ஃபேட் அருமையா இருக்கும். ஓகே. அந்த ஹெச்அப் பண்ணா லேசா வெயில் காலத்துல இப்ப வெயில் ஹெச்அப்ல லைட்டா இழப்பு இருக்கும். ஓகே. ஜெர்சில அப்படி இல்லண்ணே. அப்படி இழப்பே இருக்காது. ஆமா இழப்பே இருக்கானே. காலைல நம்ம சீம்பாலே ஒரு 6 லிட்டர் கறந்தோம். 6 லிட்டர் கறந்துருக்கீங்க. ஆமாண்ணே. ஓகே. காலைல ஒரு 3 மணி இருக்கும்ண்ணே கண்ணு போட்டு. 3 மணிக்கு தான் ஈனி இருக்கு. ஆமா 3 மணிக்கு தான் ஈனுச்சு. ஓ மஞ்சள்லாம் இருக்குன்னா மேல? மஞ்சளா இருக்கு. நம்ம மாடு ஈன உடனே மஞ்ச எல்லாம் தேய்ச்சி பிறப்புறுப்பு எல்லாம் மஞ்சள் எல்லாம் போட்டு குளிப்பாட்டிடுவோம். ஏன்னு சொல்ல ஈனோட அந்த ஈத்து வடக்கி எதுவும் பூச்சி கிச்சி வந்துடும். இல்லாட்டினா கிருமி எதுவும் இதாயிரும்ட்டு நம்ம எல்லாம் எப்பவுமே இந்த மாடுல எந்த மாடு இருந்தாலும் சரி மஞ்சள் போட்டு எல்லாம் நீட்டா குளிப்பாட்டிடுவோம். எப்பவுமே ப்ராப்பரா இருக்கும். ஓகேண்ணே. நல்லா பாத்துக்கிட்டீங்களா? இதுவும் கடமுளப்பு தான் பல்லு. கடமுளப்பு. ஆமாண்ணே. கிடேரி கண்ணு இருக்கு. ஒரு 10 வருஷம் கவலைப்படணும்னா கால்சியம் பற்றாக்குறை எதுவுமே வராதுண்ணே. நல்லா பாத்துன்னு காம்பு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல காம்பு நீளம்ண்ணே. மிஷின் ஜரைக்கினாலும் சரி கை கறக்கினாலும் சரி நல்ல காம்பு நீளம்ண்ணே. நல்ல தூரி நல்ல தூரி நல்லதுண்ணே. மடி செட்டு நல்ல சூப்பர் செட்ண்ணே. மடி செட்டு ஜம்மு இருக்கு. ஆமாண்ணே. ஓகே. நல்ல கால்கை ஊக்கத்துல இருக்குண்ணே. கால்சியம் பற்றாக்குறை எதுவுமே வராது. ஃபேட் நல்லா இருக்கும். ஆமாண்ணே. ஓகே. ஒன்னா 24 நேரம் காட்டு மேய்ச்சலுக்கு ஏத்த மாடு. நம்ம எப்பவுமே யாராலும் சொல்லுவாங்க ஏன்னா மாடு மேயுமா வெயில் தாங்குமா அப்படின்ட்டு. நம்ம பார்த்தே எடுத்துக்கலாம். வரட்டும் அதான் நம்ம நேர்ல வந்து பாக்கணும். அதுதான் சொல்லுவோம். ஓகே ஓகே. நம்ம முக்காசி நம்ம நேர்ல வந்தா மட்டும்தான் மாடு கொடுப்போம். கொடுப்பீங்க. நம்ம நேர்ல வந்தா மட்டும்தான் மாடு கொடுப்போம். வீடியோல உங்களை போட்டோ எல்லாமே அனுப்பிடுவோம். ஆனா நேர்ல வந்தா மட்டும்தான் உங்களேன். சில பேர் சொல்லுவாங்க ஏன்னா வீடியோல பாத்துருவாங்க. நாங்க எந்த வியாபாரியாமே இருந்தா வீடியோல பார்த்து கணிக்க முடியாது மாட்டேன். சின்ன பிள்ளைல இருந்து வியாபாரம் பாத்துருப்பான். யாரா இருந்தாலும் சரி வீடியோல பாத்து கிடையாது. ஏன்னு சொல்ல சிறுசா இருக்க மாட வீடியோல பார்க்க பெருசா தெரியும். ஓகே ஓகே. அதனால நேர்ல வந்தா பார்த்து மாடு கொடுப்போம். மாடு கொடுப்பீங்க. ஆமாண்ணே. சரி ஓகேண்ணா ஓகேண்ணா. சரி நான் அடுத்த மாடை பத்தி பாக்கலாம்ண்ணா. இந்த மாடுங்கண்ணா இது காரி மாடுங்களோ? ஆமா பியூர் காரி மாடுண்ணே. காரி மாடுண்ணே. ஆமாண்ணே. ஓகேண்ணா ஓகேண்ணா. இது எத்தனாயிரத்து மாடுண்ணே? 6 பல்லு. 6 பல்லு. ஆமாண்ணே. ஓகே. நல்லா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்ல கால் நல்ல காம்பை பாத்தீங்கன்னா நல்ல காம்பு இடைவெளி இல்ல. நல்ல காம்பு நீளத்துல இருக்கணும். ஓகேண்ணே. நல்ல வெள்ளடி கொம்புண்ணே. வெள்ளடி கொம்பு தான். வெள்ளடி கொம்பு தானே? ஆமா. இது நாட்டு மாடு கிராஸ் கொஞ்சம். நாட்டு மாடு கிராஸ் கொஞ்சம் நாட்டு மாடு கிராஸ் வரும். ஆமாண்ணே. அப்புறம் ஃபேட்லாம் நல்லா இருக்குமா? ஃபேட் எஸ்என்எஃப் ஃபேட்லாம் அருமையா இருக்கும். குணம்ல எப்படின்னா இருக்கு? குணம்லாம் யாருனாலும் மடிக்கிறாங்க. நம்மள எந்த மாடு எடுத்தாலும் என்ன குணத்துல அருமையா இருக்கும். தங்கமா இருக்கும். தங்கமா இருக்கும். சின்ன பிள்ளைய கூட போலாம் ஒண்ணுமே செய்யாது. இது எத்தனை நாள் பிடிக்கும் மாடு? ஒரு வாரத்துக்கு மேல பிடிக்கும். ஒரு வாரத்துக்கு மேல பிடிக்கும். ஆமாண்ணே. ஓகே. இவ்வளவு சுருக்கு இருக்கு. இன்னும் இவ்வளவு சுருக்கு இருக்கு. ஆமா. ஃபேட் எஸ்என்எஃப் ஃபேட்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா நாட்டு மாடு கிராஸ்னால ஃபேட் எஸ்என்எஃப் ஃபேட்லாம் நல்லா இருக்கும். பிளஸ் என்ன தெரியுமா? ஒரு சம்சாரி வாங்கிட்டு போறான்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பிள்ளை இருக்க வீட்டுக்கு வாங்கிட்டு போனாங்கன்னா நல்ல பால்லாம் அருமையா இருக்கும். நல்லா திக்கா இருக்கும். நமக்கு வீட்டுக்கு எடுத்து போய் நம்ம பண்ணைக்கு ஒதுக்கினாலும் ஒரு ஃபேட் எஸ்என்எஃப் ஃபேட்லாம் அருமையா இருக்கும். அருமையா இருக்கும். பிரச்சனை இருக்கா? உள்மடி அப்பு மடி. பாதி இடத்துல சிரட்ட மடின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல உள்மடின்னு சொல்லுவாங்க. நல்லா பாத்தீங்கன்னா உள்மடி நல்லா கறவை நல்லா இருக்கும். கறவை நல்லா இருக்கும். ஆமாண்ணே. நல்ல வெள்ளடி கொம்பளையும் கருங்காமலையும் அமைஞ்சிருந்தாங்க. நல்ல சூப்பரா இருக்கு. ஆமாண்ணே. மாடு பாக்கே அருமையா இருக்கும். நல்ல காரி மாடு. ஆமா காரி மாடுண்ணே. காரி மாடு. ஓகே ஓகே. சரி அடுத்த மாடு சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்அப் மாடு. ஒரு ஹெச்அப் மாடு. ஆமாண்ணே. 6 பல்லு. 6 பல்லு. ஆமா 6 பல்லு. நல்ல வெள்ளடி கொம்பு கருங்காம்பு. கருங்காம்புல தான் இருக்கு. ஆமாண்ணே. ஓகே ஓகே ஓகே. இது எத்தனை நாள் பிடிக்கணும்? மாடினா ஒரு 20 நாள் பிடிக்கணும். 20 நாள். 15 to 20 நாள் ஆகும் மாடு. ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு காமடி இப்ப தான் வச்சிருக்கு. அடுத்த வீடியோ தான் மாடா தெரியும். மாடா தெரியும். அடுத்த வாரம் தான் இந்த மாடு நல்லா. அடுத்த வாரம் தான் இந்த மாடு தெரியும். ஓகே ஓகே ஓகே. அடுத்த வாரம் மாடு வைக்கும்போது நல்ல பருங்குட்டு மாடுனேறான். ஓகேண்ணே. நல்ல கலர் பேஜ்லயே மாடு சூப்பர் மாடுனே. நல்ல கலர் நல்ல போர்னே. நல்ல போர் அப்படிதானே? ஆமாண்ணே. ஓகேண்ணே. ஓகே ஓகே. மாடு வர நம்ம வந்து ஒரு 3-4 நாள் ஆச்சுண்ணே. மருதுக்கு நல்ல மாடு தெரிஞ்சிருக்கு. குளிப்பாட சைனிங் ஆயிட்டே இருக்கு. ஆமாண்ணே. ஓகே ஓகே. மாடு நம்ம சூப்பர் மாடு. ஓகே ஓகே. குணமா நல்லா இருக்கு. குணம்ல இந்த மாடு இல்ல எந்த மாடா இருந்தாலும் சரி அருமையா பண்ண. குணத்துல வந்து எந்த மாடுமே எல்லா குணத்துல இருக்க மாடு மட்டும்தான் இருக்கும். நம்ம வீட்டுல நம்ம முக்காசி நேரம் வியாபாரி மனம் வந்தா மட்டும்தான் இருப்பாங்க. நம்ம அம்மா எப்பவுமே மாட்டை அவுத்துக்கிறது எல்லாமே இருப்பாங்க. குணமா இருந்தா மட்டும்தான் மாடு எடுப்போம். மாடு எடுப்பீங்க. இல்லன்னா மாடு எடுக்க மாட்டோம். மாடு எடுக்க மாட்டோம். ஓகே 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 ஓகே. அடுத்த மாடு சொல்லுங்க.
இது மோட்டி மண்ணை ஒரு மோட்டி தலையீத்து மாடு நல்ல பருங்குட்டு மண்ணு 2 பல்ல எவ்வளவு ஒசரம் இருக்கிற மாடு நல்ல ஹைட்டுண்ணே நல்ல கைட்டின மாடு 2 பல்ல நல்ல ஒசரமான மாடு ஒரு கண்ணு மாடுண்ணே கண்ணு மாடு ஆமா ஒரு கண்ணு மாடு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2 பல்லு தலையீத்து ஜெர்சி மண்ணை எஸ்என்எஃப் ஃபேட்டு அதுக்கெல்லாம் பிரச்சனை அருமையா இருக்கும் நம்ம எஸ்என்எஃப் ஃபேட்டு நல்லா அதெல்லாம் மாடு சூப்பரா இருக்கும் நல்லா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காம்பு நீளம் நல்லா காமு நல்ல நீளம் இருக்கு காமு நல்ல மிஷின் சரி கை கறக்காலும் சரி மாடு அருமையான மாடு நல்ல கால்கை ஊத்துல காலை பாத்தீங்கன்னா நேர் கால் நல்ல ஊக்கத்துல நல்ல கால்கை ஊக்கத்துல இருக்கும் மாடு இப்ப உங்களுக்கு கறந்துட்டுனால மாடி தெரியல உங்களுக்கு நம்ம கறவை பார்க்கணும் காலைல 8 to 8:30 கறவனே சாயங்காலம் 8 to 8 கறவை கறவை 3 நேரம் பார்த்து எடுத்துக்கலாம் 3 நேரம் பார்த்து கூட 3 நேரம் பார்த்தே எடுத்துக்கலாம் நல்ல ஆமா பார்த்தே நம்ம முக்காசி பால் மண்ணாலே கறவை பார்த்து தான் கொடுக்கும் அப்படி நம்ம என்ன திரும்ப காலைல ஒரு 8 to 8:30 வந்தாங்கன்னு வச்சுக்கலாம் கரையை பார்த்துட்டு சாயங்காலம் நம்ம வீடியோ கால்ல கூட கரையை கட்டுறாங்க மறுநாள் கரையை பார்த்துட்டு மாட்டை ஏற்றி போய்க்கலாம் மாடை ஏற்றி போய்க்கலாம் சரி நம்ம பண்ணை கரெக்டா எப்படி வரணும் கொஞ்சம் வழி சொல்லுங்க நம்ம சங்கரங்கோயில் வந்து கரெக்டா எங்க வந்தாலும் சங்கரங்கோயில் வந்து சங்கரங்கோயில இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான் 8 கிலோமீட்டர் தான் ஆமாண்ணே அடிக்கடி உங்களுக்கு எப்போ வந்தாலும் பஸ் உண்டு பஸ் இருக்கு அப்படிதானே வந்தாலும் சரி சொரண்ட வந்தாலும் சரி புளியங்குடி வந்தாலும் சரி 3க்கும் சென்ட்ரல் ஆகும் நம்ம ஊரு எங்க வந்தாலும் நம்ம ஊருக்கு அடிக்கடி பஸ் உண்டு பஸ் இருக்கு 24 நேரம் பஸ் உண்டு ஒரு பிரச்சனை இல்லைண்ணே பஸ் இல்லாட்டி நம்ம போன் போட்டா எங்கன்னா கூப்பிட வந்துடலாம் ஓகே தேங்க்யூ